அசுரர்களின் குரு சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க. இதில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வலம் வரக்கூடியவங்க. துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரங்கன்னா ரொம்ப உறுதியானவங்க போலயே யாராலையும் இவங்களை ஏமாற்ற முடியாதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம். இதெல்லாம் இருந்துமே பாசத்துக்கு அடிபணிந்து பல வகைகளில் தன்னுடைய தலையை கொண்டுட்டு போய் விட்டு இந்த வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க. எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளை பண்ணாலுமே பரவாயில்ல, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏற்றுக்கிட்டு ஆனால் எப்போவுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போடு வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலையுமே மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ளே சுமத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிப்படையாக ஒரு வார்த்தை பேச முடியாமல் மனசுக்குள்ள 1000 குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுள், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ பெருசாக அமுக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே. ரிஷபத்தோட மனக்குமரல் இதுவாக தாங்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், நாளும் பொழுதும் நல்லதாக அமையறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுனத்துக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தாங்க. இந்த வரக்கூடிய மாதங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போகிறீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும். நிறைய பணவரவு இருக்குங்க. திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. நினச்சது எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுதுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வாக இருக்கான், அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறான், ஏகபோக வாழ்க்கை அமையுதுன்னா குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவானை சொல்லலாங்க. ஏன் குரு பகவானை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களோட மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க. குறிப்பாக சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி தாங்க இனி வரக்கூடிய பிறப்பு. ஸோ அந்த வகையில் நவ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க? மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகங்கள் கூட்டணி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணியில். அடுத்தது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரங்களை கொண்ட நம்முடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை பொறுத்ததுங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நல்ல தூக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தூக்கமில்லாத கஷ்டம்தாங்க பெரும் கஷ்டம் ரிஷபத்துக்கு. தூக்க
தூக்கமே வரல, கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை, இப்படி தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி செலவுகள் வீண் செலவோ விரய செலவோ கிடையாது. சுப செலவுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள், பணவரத்து அதிகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குங்க. இதோட ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறாரு. தனக்காரகரான குரு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்காரு. பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இது போன்ற யோகங்கள் அமையும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், நன்னிணக்கம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும். புதுசாக வீடு வாங்குவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறது பழைய வீட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுதுங்க. அதே பழசை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அது நடக்குங்க. அடுத்தது லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையே இந்த மாசத்துல பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. பெரிய ஏற்றம் உண்டாகும். புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் கிடைக்குங்க. அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. அதே போல் பேச்சில் இனிமை, நல்ல ஏற்றம் இருக்குங்க. படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் கிடைக்குங்க. புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை போக்குங்க. இது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பெருசாக கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அடுத்தது சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். நினச்சது நடக்கும். நினச்ச விஷயங்கள் நினச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலம். சின்னத்துறை, கலைத்துறை, சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட இருக்குது. இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகளில் குறிப்பாக இந்த எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் காலத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. பயணங்களும் போகக்கூடாது. இது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இதோட ரிஷபராசி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அதிகார தோரணையோட தான் இருப்பீங்க. அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் பெருகும். நிதிநிலை சீராக இருக்குங்க. பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகைச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது, கடவுளே தெரியாமல் வார்த்தையை விற்றணும், பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ
வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை, உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையிறது உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். வேலையை நடத்தி முடிப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட செல்வாக்கு வெளிப்பட போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்குது. முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நாக்கு சுத்தம் இருக்கும், வாக்கு தான் வாழ்க்கை. இந்த கூற்றுப்படி எடுத்த காரியங்களையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசிக்காரங்க தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ, தன் உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்துது ரிஷபம் தான். தன்னை உழைப்பால் மற்றவங்க வாழ வைக்கக்கூடியவங்க. யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி நடந்துக்குவாங்க. அதே போல் மற்றவங்களையும் நடந்துக்கிறதுல எதிர்பார்க்கிறவங்க ரிஷபத்துக்கு உண்டுங்க. அப்படி அவங்க சொல்படி நடந்துக்கலைன்னா கோவம் வரும். ஏன்னா இவங்க தன்மானம் மிக்கவங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்களோட மனசு கஷ்டப்படாதபடி பேசுறதுல வல்லவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த குணநலன்களால் மட்டும்தான் ரிஷபம் இது நாள் வரைக்கும் படாத பாடுபட்டுட்டு இருக்குங்க. யாருக்கெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? இன்னைக்கு நல்லதுன்னு போனால் என்ன வருது? கெட்டது தான் வருது. ரிஷபத்துக்கு அப்படிதாங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கை இருக்கு. உங்களை குறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா? உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா? அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாது ஏதாவது ஒரு ஆளை உங்களால் கை காட்ட முடியுமா? இப்படி இருந்தாலுமே இது நாள் வரைக்குமே எல்லாரையுமே இழுத்து பிடிச்சி அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கஷ்ட காலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. சனி பகவானினோட வக்கிர பயிற்சியால் ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ராஜ வாழ்க்கை, மகா பொற்காலம், இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுது. இதன் காரணமாக சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டக்கார ராசிகளை நீங்கள் வலம் வர போகிறீங்க. நிதி ரீதியாக, வணிகம் ரீதியாக, தனிப்பட்ட வகையிலையும் வெற்றியாளர்களாக வலம் வர போகிறீங்க. இப்போ சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாருங்க? சனீஸ்வர பகவான் மீன ராசியில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதிக்கு மாற போகிறாருங்க. வக்ரம்னா என்னம்மா? முன்னோக்கி நகரக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை தாங்க வக்ரகதின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த 138 நாட்கள் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் தான் பயணிக்க போகிறாரு. அடுத்து வரக்கூடிய நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இவர் இப்படி தான் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் மீன ராசிக்கு நேரடியாக திரும்ப போகிறாரு. இந்த சனீஸ்வர பகவானோட இயக்கத்தின் காரணமாக, மாற்றத்தின் காரணமாக பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுதுங்க. அதுலேயும் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்க போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்குங்க. நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. பணவரவு அதிகமாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும். வணிக ரீதியாக உங்களுக்கு நிலைமை அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது. எல்லாத்துக்குமே மேலே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க முடியும். எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறி நிற்பாங்க, இல்லை விலகி ஓடிடுவாங்க. புரியுதுங்களா? அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அவங்க மூலமாக ஆதரவு கிடைக்குங்க. வருமானம் அதிகமாகும். உயர் அதிகாரி கிட்ட உத்தியோக பணிகளில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்குங்க. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும்.
கல்வியில் வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும், மரியாதை அதிகரிக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக இது சனீஸ்வர பகவானினோட அருளாசியினால் அடுத்த 138 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணாத உயர்வை பார்க்க போகிறீங்க. அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை சரி செய்யக்கூடிய வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போகிறாரு. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்க போகுதுங்க. முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் கூட இப்போ முடிச்சு காட்ட போகிறேன். பல சாதகமான நிலைகள் வரப்போகுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள், நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடி போவீங்க. சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க. உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது. அனைத்து செயல்களிலுமே பொறுமையோடு செயல்பட்டு நிதானத்தையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயன்படுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். உடல் பொலிவடையும். இதோட உங்களை ஏமாற்றணும்னு நினச்ச நண்பர்களாக இருக்கட்டும், உறவுக்காரர்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரிங்க, அவங்களோட பாய்ச்சா இனி உங்ககிட்ட பலிக்காது. ஏமாற்ற நினச்சவங்க எல்லாம் ஏமாந்துருவாங்க, ஒளிஞ்சு போக போகிறாங்க. சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமாக வருமானத்தை பெருக்க போகிறீங்க. சுப காரியங்கள் குடும்பத்தில் அதிகமாக நடக்க போகுதுங்க. குழந்தைகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்க. உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. சொல்லப்போனால் ஆசை எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செஞ்சாலுமே சரிம்மா, நான் நல்லா வந்துடுவேன், பால் வியாபாரம் பண்ணுறேன், காய் வியாபாரம் பண்ணுறேன், அதுவும் ஒரு தொழில் தாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு 100 ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை 100 கோடி வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டுங்க, உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது. அதே போல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கடனை திருப்பி அடைச்சிட்டு புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க. நேர்முக மறைமுக எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒழிஞ்சு போக போகுது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் மேலதிகாரிகளை ஏற்றுப்பாங்க, அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலக போகுது. அப்படியே ஒரு இடையூறு வந்தாலுமே அதை பெருசாக பொறுமைப்படுத்தாமல் தீர்க்கமாக நீங்கள் அதை செயல்பட போகிறீங்க. பண வருவலை இருந்த சிறு தடைகள் கூட மறைஞ்சு போயிருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுறதுல எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது. விரும்பிய இடமாற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய வேலையினுடைய திறன் அப்படிங்கிறது பழிக்க போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க. இது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்கனாலும், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துறையில் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இதோட திறமையாக செயல்பட்டு வியாபாரத்திலும் சரி பணியிடங்கள்லையும் சரிங்க கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது. அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட ஆதரவு பெருவி நிற்குதுங்க. எதிரிகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது. கண்முழிச்ச மாதிரி தீர்க்கமாக சாதிக்க போகிறீங்க. கட்சியில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க. சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது. உங்களை கலாய்ச்சிட்டு இருக்கவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க போகிறாங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க போகிறீங்க. உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பேரும் புகழும் வர வரத்தான் நம்ம
கவனமாக இருக்கணும். அதே போல் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. பெண்களை முன்னாடி சரி எதில் பேசுகிறதுனாலும் நல்லா யோசித்து செயல்படணும். நல்லா யோசித்து தான் பெண்கள்கிட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். யார்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க. குடும்ப உறவுகளாக கூட இருக்கட்டுங்க. உங்களுடைய கடமையை மட்டும் சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதுங்க. வெற்றிகள் தொடரும், பொன்பொருள் சேரும், உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். மாணவிகள் கடுமையாக உழைச்சி படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. சிலர் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு கல்வியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இருந்த குழப்பங்கள்லேருந்து எல்லாமே விடுபட போகிறீங்க. தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்க போகிறீங்க. வெளிநாட்டிலையும் சாதிச்சு காட்ட போகிறீங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நிறைய பலன்கள்லாம் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்ய போகிறாரு. அதனால இனி நீங்கள் இவரால் எந்த கஷ்டமுமே வராது. வேறு ஏதாவது ஒரு கிரக அமைப்புனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தடுத்து நிறுத்திடுவார். ரிஷப ராசி அன்பு சொந்தங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில்